ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 17/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, கர்மாதீத நிலையை அடைவதற்காக ஒருங்கிணைக்கும் சக்தி மற்றும் உள்ளடக்கும் சக்தி அவசியம். பாப்தாதா கேட்குறாங்க, சப்தத்திலிருந்து விலகிய தன்னுடைய சிரேஷ்ட நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு. அந்த சிரேஷ்ட நிலை அனைத்து பௌதீக ஈர்ப்பில் இருந்தும் விலகிய சக்திசாலியான விலகியிருக்கும் மற்றும் அன்பான நிலை. ஒரு நொடியில் இந்த சிரேஷ்ட நிலையில் நிலைத்திருந்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய பிரபாவம் முழு நாளும் காரியங்கள் செஞ்சுக்கிட்டே தனக்குள்ள விசேஷமாக அமைதியினுடைய சக்தியை அனுபவம் செய்வீங்க. இந்த நிலையை கர்மாதித்த நிலை, தந்தைக்கு சமமான சம்பூர்ண நிலை அப்படின்னு சொல்றது. சிரேஷ்ட நிலை, அதாவது அனைத்து பௌதிக ஈர்ப்புல இருந்தும் விலகிய சக்திசாலியான விலகி இருக்கும் மற்றும் அன்பான நிலை. ஒரு நொடியில் இந்த சிரேஷ்ட நிலையில நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பிரபாவம் முழு நாளும் காரியங்கள் செஞ்சுக்கிட்டே தனக்குள்ள விசேஷமா அமைதியினுடைய சக்தியை அனுபவம் செய்வீங்கிறாங்க. இந்த நிலையை கர்மாதித்த நிலை, தந்தைக்கு சமமான சம்பூர்ண நிலைன்னு சொல்றது. இதே நிலை மூலமா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை அனுபவம் செய்ய முடியும். அந்த மாதிரி சக்திசாலி நிலையை அனுபவம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிராமண வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா கர்மாதீத நிலையை அடையிறது. ஆகையினால இந்த லட்சியத்தை அடைவதற்கு முன்பா இப்பொழுதுல இருந்தே இந்த பயிற்சியில் இருந்தீங்க அப்படின்னா தான் லட்சியத்தை அடைய முடியும். இந்த லட்சியத்தை அடைவதற்காக விசேஷ ரூபத்தில் தனக்குள்ள சாரத்தில் கொண்டு வரும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி, இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஏன்னா விகார வாழ்க்கையில் மற்றும் பக்தி வாழ்க்கையில் ரெண்டிலுமே பல ஜென்மங்கள் புத்தியானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஸ்தாரத்தில் அலையும், சமஸ்காரத்தில் மிகவும் உறுதியாக ஆயிடுச்சு. அதாவது விஸ்தாரத்தில் அலையக்கூடிய அந்த சமஸ்காரத்தில், அந்த பழக்கத்தில் ரொம்ப உறுதியாயிடுச்சு. ஆகையினால் அந்த மாதிரி விஸ்தாரத்தில் அலையக்கூடிய அந்த புத்தியை சார ரூபத்தில், அதாவது ஒருங்கிணைக்கும் அந்த ரூபத்தில் நிலைக்க செய்வதற்காக இந்த இரண்டு சக்திகளினுடைய அவசியம் இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. தொடக்கத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய தேகத்தினுடைய உணர்வின் எத்தனை விதமான விஸ்தாரம் இருக்குது அதை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. நான் குழந்தை, நான் வாலிபன், நான் வயதானவன், நான் இந்த பதவி வகிப்பவன். இதே விதமாக தேகத்தினுடைய நினைவின் விஸ்தாரம் எத்தனை இருக்குது. பிறகு சம்பந்தத்தில் வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ விஸ்தாரம் இருக்குது. யாருக்கு குழந்தையாக இருக்கிறேன், யாருக்கு தந்தையாக இருக்கிறேன் என்று அப்படி எத்தனை விஸ்தாரத்தினுடைய சம்பந்தம், அதனுடைய வர்ணனை செய்வதற்கு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருக்கீங்க. இதே விதமாக தேகத்தினுடைய பதார்த்தங்களிலும் எவ்வளோ விஸ்தாரம் இருக்குது. பக்தியில் அநேக தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக எவ்வளோ விஸ்தாரம் இருக்குது. லட்சியம் ஒருவரை அடைவதற்கானது, ஆனால் அலைவதனுடைய சாதனம் அநேகம் இருக்குது. இதன் அனைத்து விதமான விஸ்தாரத்தை சார ரூபத்தில் கொண்டு வருவதற்கு உள்ளடக்கு மற்றும் சாரத்தில் கொண்டு வரும் சக்தி அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அனைத்து விஸ்தாரத்தை ஒரு வார்த்தை மூலம் உள்ளடக்கிடணும். அது என்ன அப்படின்னா பிந்து, அதாவது புள்ளி. நானும் பிந்து, எனது தந்தையும் பிந்து. ஒரு தந்தை பிந்துவில் முழு உலகமும் அடங்கி இருக்குது. உலகத்தில் ஒன்று சம்பந்தம், இன்னொன்று செல்வம். இதிலும் நீங்கள் நல்ல முறையில் அனுபவிகள் தான் இல்லையா? இரண்டு விசேஷங்களும் பிந்து ரூபமான தந்தையிடம் நிரம்பி இருக்குது. அனைத்து சம்பந்தங்களையுமே ஒருவர் மூலமா அனுபவம் செஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அனைத்து செல்வங்களுடைய பிராப்தியாகிய இந்த சுகம், சாந்தி, குஷி இதையும் நீங்க அனுபவம் செஞ்சிட்டீங்களா அல்லது இனிதான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன ஆச்சு? விஸ்தாரம் சாரத்தில் உள்ளடங்கிடுச்சு. அநேக பக்கம் விஸ்தாரத்தில் அலையும் கூடிய அந்த புத்தி சாரத்தில் கொண்டு வரும் சக்தியின் ஆதாரத்தில் ஒருவரில் ஒருமுகப்பட்டு நிலைச்சிடுச்சா
அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கூட எங்கேயாவது விஸ்தாரத்தில் அலைதான் பாருங்க. சாரத்தில் கொண்டு வரும் சக்தியை மேலும் உள்ளடக்கும் சக்தியை நடைமுறையில் பயன்படுத்திருக்கீங்களா? அல்லது ஞானம் மட்டும் இருக்குதா? ஒருவேளை இந்த 2 சக்திகளையும் பயன்படுத்த தெரியும் அப்படின்னா அதனுடைய அடையாளமா புத்தி ஒரு நொடியில் எங்கே விரும்புதோ எப்போ விரும்புதோ அதே நிலையில் நிலைச்சிடும். எப்படி ஸ்தூல வாகனத்தில் சக்திசாலியான பிரேக் இருக்குது அப்படின்னா அது எப்பொழுது விரும்பினாலும் எங்கே விரும்பினாலும் அங்கே நிறுத்த முடியும். எங்கே விரும்பினாலும் வண்டியை அந்த திசையில் கொண்டு செல்ல முடியும். அந்த மாதிரி நீங்களும் இந்த சக்தியை அனுபவம் செய்கிறீங்களா? அல்லது ஒருமித்த நிலை ஏற்படுவதற்கு நேரம் எடுக்குதா? மேலும் வீணானதில் இருந்து சக்திசாலியான நிலையில் செல்வதற்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னா இந்த 2 சக்திகளினுடைய குறை இருக்குதுன்னு புரிஞ்சுக்க சொல்கிறாங்க பாபா. இந்த சங்கமேக பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமே சார ரூபத்தில் நிலைச்சிருந்து எப்பொழுதுமே சுகம், சாந்தி, குஷி, ஞானம், ஆனந்தத்தினுடைய அந்த ஊஞ்சல்லாம் ஆடுறது. அனைத்து பிராப்தியினுடைய சம்பன்ன சொரூபத்தினுடைய அழியாத போதையில் நிலைச்சிருக்க சொல்கிறாங்க பாபா. எப்பொழுது முகத்தில் பிராப்தியே பிராப்தி அப்படிங்கிற அந்த சம்பன்ன நிலையினுடைய பொலிவு மற்றும் ஜொலிப்பு இருக்கணும். எப்போ இந்த ஸ்தூல செல்வத்தினால மட்டும் அதாவது நிரம்பிய அழியக்கூடிய ராஜ்ய பதவி அடையும் ராஜாக்களின் முகத்தில் கூட துவாபர யுக தொடக்க காலத்தில் அந்த ஜொலிப்பு இருந்தது. இங்கேயும் அழியாத பிராப்தி அப்படின்னா எந்தளவு ஆன்மீக ஜொலிப்பு மற்றும் பொலிவு முகத்தில் தென்படணும். அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா? அல்லது அனுபவத்தை கேட்டு மட்டும் குஷி அடைஞ்சிடுறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. பாண்டவ சேனை விசேஷமானது. பாண்டவ சேனையை பார்த்து அவசியம் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் பாண்டவர்களுடைய விசேஷமாக எப்பொழுதும் வீரம் நிறைந்தவர்களாக காண்பிப்பாங்க, பலகீனமானவங்களாக கிடையாது. உங்களுடைய நினைவு சித்திரத்தை பார்த்துருக்கீங்க இல்லையா? சித்திரங்களிலும் மாவீரர்களாக தான் காண்பிப்பாங்க. பாப்தாதாவும் அனைத்து பாண்டவர்களுக்கு விசேஷ ரூபத்தில் எப்பொழுதும் வெற்றி அடைகிறவங்க, எப்பொழுதும் தந்தையினுடைய துணைவர்கள், அதாவது பாண்டவ பதியினுடைய துணைவர்கள், தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த நிலையில் எப்பொழுதுமே இருங்க அப்படிங்கிற இந்த விசேஷ நினைவினுடைய வரதானம் கொடுக்கிறார். புதியவர்களும் வந்திருக்கலாம் கூட, ஆனால் அவர்களும் சென்ற கல்பத்தின் அதிகாரி ஆத்மாக்கள். ஆகையினால எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண அதிகாரத்தை கண்டிப்பாக அடையணும் அப்படிங்கிற இந்த போதை மற்றும் நிச்சயத்தில் எப்பொழுதும் இருக்கணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. எப்பொழுதும் ஒரு நொடியில் புத்தியை ஒருநிலைப்படுத்தி அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் செஞ்சு எப்பொழுதும் அனைத்து சக்திகளையும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடைமுறை உபயோகத்தில் கொண்டு வந்து எப்பொழுதும் ஒரு தந்தையில் முழு உலகத்தையும் அனுபவம் செய்யக்கூடிய அந்த மாதிரி சம்பன்னமான மற்றும் சமமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அதர் குமாரர்களுடன், குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் சகோதரர்களுடன் தனக்கு இந்த மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் இருக்கும் என்று எப்பொழுதும் யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த அளவு சிரேஷ்ட பாக்கியம் பிராப்தி ஆக முடியும் அப்படின்னு ஒருபோதும் நம்பிக்கையே இருந்ததில்லை. ஆனால் நம்பிக்கையற்ற ஆத்மாக்களை தந்தை நம்பிக்கைக்கு உரியவர்களாக ஆக்கிட்டார். நம்பிக்கையற்ற காலம் இப்பொழுது முடிவடைஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு அடியிலும் எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை, அல்லது ஆகாதா என்ற இந்த எண்ணமும் வருவதில்லை இல்லையா? எந்த ஒரு காரியத்திலும் அது சுயத்தினுடைய முயற்சி செய்வதாக இருந்தாலும் சேவையாகட்டும், இரண்டிலுமே நம்பிக்கையை அற்ற அந்த சமஸ்காரம் முடிவடைஞ்சிடணும். எந்த ஒரு சமஸ்காரமோ அது காமமாக இருந்தாலும், பேர ஆசையாக இருந்தாலும், அல்லது அகங்காரமாக இருந்தாலும் அதை மாற்றுவதில் நம்பிக்கையற்றவராக ஆகாதீங்க. நானும் மாறவே முடியாது, இது மாறுவது மிக கஷ்டம் என்று அப்படி இருக்க வேண்டாம். அந்த மாதிரி எண்ணமும் வரக்கூடாது. ஏன்னா ஒருவேளை எப்பொழுது
அகற்றல் அப்படின்னா பிறகு எப்பொழுது அகற்றுவது? இப்போ அகற்றல் அப்படின்னா இப்போ தசரா நடக்குது, சத்தியுகத்துல தீபாவளி ஆயிடும். ராவணனை அழிக்கும் தசரா இப்போ நடக்குது. இதுல எப்பொழுதும் வெற்றி அடைவதற்கான ஊக்கம் மற்றும் உற்சாகம் இருக்கணும். நம்பிக்கையின்மையுடைய சமஸ்காரம் இருக்க வேண்டாம். எந்த ஒரு கடினமான காரியமும் அந்த அளவு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அநேக தடவைகள் காரியங்கள் செய்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த அனுபவம் ஆகணும். இந்த புது விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கல, அநேக தடவைகள் செய்ததை மீண்டும் செய்தீங்க. ஆகையினால எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருப்பவர் நம்பிக்கையின்மையினுடைய பெயர் அடையாளமோ இருக்கவே கூடாது. ஒரு பொழுதும் இது மாறுமா அல்லது மாறாதா தெரியல என்ற அந்த மாதிரி சுபாவ சமஸ்காரத்தினுடைய அடிப்படையில எண்ணம் வர வேண்டாம். எப்பொழுதும் வெற்றி அடைபவர் சில நேரம் அல்ல, ஒருவேளை ஏதாவது கனவுல கூட குறை இருக்குது அப்படின்னா அதை சதா காலத்துக்காக அழிச்சிடுங்க. நம்பிக்கையின்மையை நிரந்தரமாக நம்பிக்கையாக மாற்றிடுங்க. நிச்சயம் உறுதியாக இருக்குது அப்படின்னா வெற்றியும் எப்பொழுதும் இருக்கும். நிச்சயத்துல எப்போ ஏன் என்ன என்பது வருதோ அப்போ வெற்றியில, அதாவது பிராப்தியில ஏதாவது கொஞ்சம் குறை இருந்துடும். ஆகையினால பாபா சொல்றாங்க, எப்பொழுதும் நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க மற்றும் வெற்றி அடைகிறவங்க நம்பிக்கை இன்மையை நிரந்தரமா நம்பிக்கையில மாற்றக்கூடியவங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததான் பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் தன்னை சங்கமிகத்தின் சிரேஷ்ட ஆத்மா, புருஷோத்த ஆத்மா மற்றும் பிராமணன் உச்சி குடுமி மகான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்பொழுதுலேருந்தே புருஷோத்தமன் ஆகிட்டீங்க இல்லையா? உலகத்துல இன்னும் மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகியவராகவும் மற்றும் தந்தையினுடைய பிரியமானவராகவும் ஆகிட்டீங்க. ஆகினால புருஷோத்தமாக ஆகிட்டீங்க. மற்றவர்களினுடைய மத்தியில தன்னை ஆன்மீகமானவர் என்று நினைக்கிறீங்க இல்லையா? தொடர்புல உலகத்து ஆத்மாக்கள் வந்தாலும் ஆனால் அவர்களினுடைய நடுவில் இருந்து கொண்டே ஆன்மீகமானவர், விலகி இருப்பவர் என்ற இதை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அன்னப்பறவையாக ஆகிட்டீங்க. ஞான முத்துக்களை பொறுக்கும் புனித அன்னப்பறவைகள் நீங்க. அவர்களும் அசுத்தத்தை அருந்தும் கொக்குகள். அவர்கள் அசுத்தம் தான் அருந்துவாங்க, அசுத்தத்தை தான் பேசுவாங்க. அப்படி கொக்குகளினுடைய மத்தியில இருந்து கொண்டே தன்னுடைய புனித அன்னப்பறவையினுடைய வாழ்க்கை ஒருபொழுதும் மறந்து விடுவதில்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. எப்பொழுதாவது அவர்களுடைய பிரபாவமோ ஏற்பட்டு விடுறது கிடையாது இல்லை, ஒரு பொழுதும் அவங்களுடைய பிரபாவமோ ஏற்பட்டு விடுறது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்க போனா உங்களுடைய பிரபாவம் அவங்க மேல ஏற்படணும், அவங்களுடைய பிரபாவம் உங்க மேல ஏற்படக்கூடாது. ஆகையினால எப்பொழுதும் தன்னை புனித அன்னப்பறவை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புனித அன்னப்பறவையோட புத்தி மூலமா ஒரு பொழுதும் ஞானத்தினுடைய முத்துகளை தவிர வேறு எதையுமே ஏற்றுக்க முடியாது. அதால பிராமணாத்துமாக்கள் யார் உயர்ந்தவங்க? உச்சிக்குடிமையாக இருக்கிறாங்களோ யாரு, அவங்க ஒரு பொழுதுமே கீழான விஷயங்களை ஏற்றுக்க முடியாது. கொக்குல இருந்து புனித அன்னப்பறவையாக ஆகிட்டீங்க. புனித அன்னப்பறவை அப்படின்னா எப்பொழுதும் சுத்தமாக, எப்பொழுதும் தூய்மையாக இருப்பது. தூய்மைதான் சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னப்பறவை எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும், எப்பொழுதும் மிக வெண்மையாக இருக்கும். வெண்மையும் சுத்தம் மற்றும் தூய்மையினுடைய அடையாளம். உங்களுடைய ஆடையும் வெண்மை நிறம், இது தூய்மையினுடைய அடையாளம். ஏதாவது விதமான தூய்மையின்மை இருக்குது அப்படின்னா புனித அன்னப்பறவை இல்லை. புனித அன்னப்பறவை அசுத்த எண்ணத்தை கூட செய்ய முடியாது. எண்ணமும் புத்தியினுடைய போஜனம். ஒருவேளை அசுத்த மற்றும் வீணான உணவு அருந்தினீங்க அப்படின்னா எப்பொழுதும் ஆரோக்கியமானவராக இருக்க முடியாது. வீணான பொருள்கள் வீசப்படும், ஒன்றாக சேர்த்து வைக்கப்படாது. ஆகினால வீணான எண்ணங்களையும் முடிவு கட்டுங்க. இதைத்தான் புனித அன்னப்பறவை அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றாங்க பாபா. நல்லது. அடுத்தது பாண்டவர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. பாபா சொல்றாங்க, பாண்டவர்கள் அப்படின்னா கனவு மற்றும் எண்ணத்தில் கூட தோல்வி அடையாதவங்க. பாண்டவர் அப்படின்னா எப்பொழுதுமே வெற்றி அடையக்கூடியவங்க அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை விசேஷமாக நினைவில் வச்சுக்க சொல்கிறாங்க. கனவும் வெற்றி அடைவதாக வரணும்,
இந்த அளவு பரிவர்த்தனை செய்யணும். அமர்ந்திருக்கும் அனைவரும் வெற்றி அடையும் பாண்டவர்கள் அங்கே உங்கள் இடத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் தோல்வி அடைஞ்சிட்டேன் என்று கடிதம் எழுத மாட்டீங்க. மாயா அதுவாக வருவதில்லை, ஆனால் நீங்களே அதை அழைக்கிறீங்க. பலகீனமானவர் ஆவது அப்படின்னா மாயாவை அழைப்பது. அப்படி எந்த விதமான பலகீனமும் மாயாவை அழைக்கும். ஆகையினால பாண்டவர்கள் என்ன பிராப்தி அடைஞ்சிருக்கீங்க? எப்பொழுதுமே வெற்றி அடைபவராக இருப்பாங்க. தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் மறைக்கிறாங்க, ஆனால் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி உறுதிமொழி செய்பவர்களுக்கு பாப்தாதாவினுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகளுக்காக தந்தை எப்பொழுதும் ஆகா ஆகாங்கிற பாடலை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவரும் ஆகா ஆகாங்கிற பாடல் கேட்பீங்க இல்லையா? தோல்வி ஏற்பட்டது அப்படின்னா ஐயோ ஐயோ அப்படின்னு அலறுவீங்க. வெற்றி ஏற்பட்டது அப்படின்னா ஆகா ஆகான்னு சொல்லுவீங்க. அனைவருமே வெற்றி அடைகிறவங்க. முழு குரூப்பிலும் ஒருவர் கூட தோல்வி அடைகிறவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தூய்மையினுடைய விசேஷ தாரணை மூலமா அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய பிரம்மாச்சாரி ஆகுது. பிரம்மாச்சாரி ஆகணும் அப்படின்னா தூய்மையினுடைய விசேஷ தாரணை மூலமா அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யணும். பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தாரணை பாபா சொல்றாங்க தூய்மை அப்படின்னு. இந்த தூய்மை தான் நிரந்தர அதீந்திரிய சுகம் மற்றும் இனிமையான அமைதிக்கான விசேஷ ஆதாரம். தூய்மை பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல, ஆனால் பிரம்மச்சாரி மற்றும் எப்பொழுதும் பிரம்மாச்சாரி, அதாவது பிரம்ம பாபாவின் வழிப்படி ஒவ்வொரு அடியிலும் செல்றோம். எண்ணம், சொல் மற்றும் செயல் அப்படிங்கிற அடி பிரம்ம பாபாவினுடைய காலடி மீது வைத்ததாக இருக்கணும். எண்ணம், சொல் மற்றும் செயல் அப்படிங்கிற அடி பிரம்ம பாபாவினுடைய காலடி மீது வைத்ததாக இருக்கணும். அந்த மாதிரி யார் பிரம்மாச்சாரியோ அவங்களுடைய முகம் மற்றும் நடத்தை எப்பொழுதுமே உள்நோக்கு முகமுடையவராகவும் மேலும் அதீந்திரிய சுகத்தை அனுபவமும் செய்விக்கும். ஸ்லோகன். சேவையில திரிகால தரிசியினுடைய ஞானம் மற்றும் ஆன்மீகத்தின் நறுமணத்தை நிரப்புறவங்க தான் சேவைக்கு தகுதியானவங்க. சேவைக்கு தகுதியானவங்க அப்படின்னா பாபா சொல்றாங்க, சேவையில திரிகால தரிசியினுடைய ஞானம் அதாவது சென்ஸ் மற்றும் ஆன்மீகத்தின் நறுமணம் அதாவது எசன்ஸை பரப்புறவங்க தான், நிரப்புறவங்க தான் சேவைக்கு தகுதியானவங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.